வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பெருவாரியான 42 மாவட்ட செயலாளர்கள் ஓபிஎஸ் அவர்கள் பக்கம் இணைந்துள்ளார்கள். திமுகவில் இணைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஓபிஎஸ் அவர்களது வீட்டில் தற்பொழுது 42 மாவட்ட செயலாளர்களும் ஆதரவாளர்களும் தற்பொழுது தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக ஓபிஎஸ் அவர்களை சந்தித்திருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாக பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரைக்கும் அதிமுக வெற்றியடைவது கடினம். அவர் ஒரு துரோகி. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்து விட்டார். ஒரு வேட்பாளரை கூட சரியானவரை தேர்வு செய்ய முடியாமல் திணறி வருகிறார். தென் மாவட்டத்தில் அதிமுகவின் வேட்பாளராக களமிறங்கக்கூடியவர்களிடம் ஆலோசனை நடத்திய பொழுது தேர்தல் செலவுகளை நாங்கள் பார்க்க மாட்டோம் என்று வேட்பாளர்கள் கூறியுள்ளனர். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதிமுகவில் இருக்கக்கூடிய பெருவாரியான தொண்டர்களும் ஓபிஎஸ் பக்கம் சென்று விட்டார்கள். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கூட திமுகவிற்கு ஆதரவாகத்தான் வேலை செய்கிறார்கள். இதற்கு எடப்பாடி பழனிசாமி மட்டுமே காரணம். இதனால் தான் 42 மாவட்ட செயலாளர்கள் ஓபிஎஸ் அவர்களுடன் திமுகவில் மீண்டும் இணைய திட்டமிட்டுள்ளனர். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறியுள்ளது. அதிமுகவின் தலைமையை கைப்பற்றினால் மட்டும் போதாது, வெற்றியடைய வைப்பதற்கான வழிகள் என்ன என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான முடிவை எடுக்காததுதான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது அல்லவா? ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ கடைகோடி தொண்டன் என்ன நினைக்கிறான், அவருக்கு அதிமுகவின் களப்பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறதா, மக்களிடம் நேரடியாக சென்று பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார்களா என்ற எந்த ஒரு தகவலும் எடப்பாடிக்கு தெரியவில்லை. எடப்பாடிக்கு தெரிந்ததோ அமித்ஷா, மோடி, பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் என்ன கூறுகிறார்களோ அதை அப்படியே அவர் செயல்படுகிறார். ஆனால் கட்சி என்றால் எடப்பாடியோ 25 மாஜி அமைச்சர்களோ கிடையாது. ஒட்டுமொத்த தொண்டர்களும் தான் கட்சி. ஒட்டுமொத்த தொண்டர்களது மனநிலை எப்படி இருக்கிறது, யாருக்கு சாதகமாக இருக்கிறது? ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நீக்கி அவர் திமுகவில் இணைய வைத்த எடப்பாடியை ஒருபோதும் மன்னிக்க மாட்டோம் என்று கூறி வருகின்ற அதிமுகவின் உண்மையான தொண்டர்களுக்காக தற்பொழுது 25 நிர்வாகிகள் ஏற்கனவே ஓபிஎஸ் உடன் திமுகவில் அன்றைக்கு இணைந்துவிட்டனர். அடுத்து 42 மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது மீண்டும் திமுகவில் இணைய திட்டமிட்டிருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவமானமா, தோல்வியா என்பதை உண்மையான தொண்டர்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். ஓபிஎஸ் அவர்கள் போடி தொகுதியில் போட்டியிடுகிறார், வெற்றியடைவாரா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.